Hello, welcome back to my channel. Today we will talk about mental pressure. Mental pressure when we are preparing for competitive exams or any long-term goal. எந்த ஒரு long-term goal நோக்கி நம்ம போனாலும் we are going to inevitably we are going to face a lot of pressure. நமக்குள்ளாரே லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஒரு நாள் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இதனால் முடியும், நான் இது பண்ணியே ஆகுங்கிற ரொம்ப பம்ப்டப்பாக இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் முடியவே முடியாது, நமக்கு இதெல்லாம் இல்லை, அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது, என்னால் இதெல்லாம் மற்றாதுன்னு நம்ம ஒரு டவுனாக போயிடும். இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் தான் நிறைய இந்த ப்ரிப்பரேஷன் வாழ்க்கையே. ஸோ ஹவு டு வி ஸ்டெபிலைஸ் ourselves mentally? இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ரொம்ப 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 கஷ்டமாக போகும்போது how do we reset? This reset is very important because huge mental pressure, chronic mental pressure builds up over time, and if you are preparing for a competitive examination or for any long term goal, over years நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க without any expectation or any surety of a good result. ஸோ உங்களோட ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல் நோக்கி போகிறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு பி டிசைசிவ் அபவுட் இஸ் டு நாட் கேர் அபவுட் யுவர் மூட், ஃபாலோ த பிளான். மூட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளான் ஒரு காலம் ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல மூட் இருக்கிற நாள் மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், நல்ல கோலுக்காக முயற்சி எடுக்கிறோம், என்னோடய பிஸ்னஸ்க்கு இது பண்ணுவோம், அப்படி இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டோம்னா 50% of our life will go. ஏனென்றால் mood is a very fickle thing. You can't depend on your mood. மூடுன்றது it is just ஒரு fact of life, அவ்வளோதான். It will come, it will go. பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க் எஃபெக்ட் ஆகக்கூடாது. திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். உங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அப்பா அம்மா உங்களை ஸ்கூல் அனுப்பியிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு மூடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி டீச்சர் திட்டுவாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓர் நேற்று திட்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எல்லோரும் ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு இருக்கலாம். ஒரு எக்ஸாம் வருது, நீங்கள் ப்ரிப்பேர்ட் இல்லைன்ட்டு ஒரு டென்ஷனில் இருக்கலாம். காலையில் அப்பா அம்மா வேறு ஏதோ விஷயத்துக்கு உங்களை திட்டிருக்காங்க, அதனால நீங்கள் மூட் அவுட்டாக இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பெரிய எக்கச்சக்கமான சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், மூட் ஆஃபாக இருக்குது, ஸ்கூல் போகணுன்னு மைண்டே இல்லை. ஒரு உங்களுக்கு பிடிச்ச மூவி இன்றைக்கி தான் டிவியில் காமிக்கிறாங்க, ஆனால் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக போச்சு, வாட் எவர் எக்ஸார்வே ரீசனில் உங்கள் மூடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா அம்மா உங்களை அடி வச்சுட்டாவது ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா இல்லையா? அனுப்புவாங்கல்ல. ஆனால் அது தெரியுங்கிறதுனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, எந்த மூடாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்திரிச்சு புக்கெல்லாம் பேக்குக்குள்ளே எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிடுவோம்ல. அந்த அப்பா அம்மா மேலே இருக்கிற பயம், இந்த பயம் உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும். வென் இஸ் திஸ்? உங்களுக்கு ஒரு ஸ்டடீஸ் ஒரு எனி கோல் இருக்குன்னா அது மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்ட் இருக்காது. பிகாஸ் ஆஃப்டர் அன் ஏஜ் நம்மளே ஒரு பேரண்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் நம்மளே கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான பேரண்ட் மாதிரி ஒரு சில டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு மூடே சரியில்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் இதெல்லாம் முடியும்னு எனக்கு தோணலை, இன்றைக்கி எனக்கு மோட்டிவேஷன் கிடையாது, எனக்கு கான்ஃபிடென்ஸு கிடையாது, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ கேன் டூ இட், அப்படி இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற ஒரு நாளில் யூ நீட் டு டூ இட். உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் அந்த அன்னைக்கு இருக்கிற வேலை என்னென்னு, என்றைக்கு நான் இந்த பேப்பர் படிப்பேன்னு வச்சுருந்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி உங்களை அன்றைக்கி படிக்க வைக்கணும். தட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அந்த நாள்கள் மிக மிக முக்கியம். ஏன் இது மிக மிக முக்கியம்னு சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம மென்டலி வீக்காக இருக்கிற நாளில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ திஸ் திங், ஒரு ருட்டீன் பண்ணுற மாதிரி, காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு ருட்டீன் மாதிரி இந்த ஸ்டடீஸ் நீங்கள் அன்றைக்கி உங்களை படிக்க வைக்க முடியுதுன்னா யாராலும் எந்த நாளைக்கு உங்களை தடுக்க முடியாது. அண்ட் ட்ரூத் இஸ், கான்ஃபிடென்ஸுங்கிறத நீங்கள் வெளியிலிருந்து எடுத்துகிட்டு உங்கள் மேலே வச்சு கான்ஃபிடென்ஸ் உருவாக்குற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லேருந்து தான் இந்த கான்ஃபிடென்ஸ் உருவாகி வரும். நீங்கள் பண்ணுற எந்த விஷயத்துலேருந்து, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அது பண்ணும்போது தான் கான்ஃபிடென்ஸ் வரும். இட்ஸ் வெரி சிம்பிள் திங். நீங்கள் ஒரு விஷயம் நான் இது செய்வேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அது செய்கிறீங்க, உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்துடும், மதிப்பு வந்துடும். இது நீங்கள் எங்கே வேணும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடீஸ் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா 10 நாள் நான் இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ படிப்பேன், நெக்ஸ்ட் நாள் நான் இவ்வளோ படிப்பேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிடுங்க. சொல்ல மாதிரி செஞ்சுருங்க. 10ஆவது நாள் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க.
இதுதான் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் இஸ் சம்திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ ரிப்பீட்டட்லி கீப்பிங் ஆல் த ப்ராமிசஸ் தட் யூ மேக் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு காமிக்கிறதுலேருந்து தான் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ தீஸ் டேஸ் when உங்களோட மூட் ஆசிலேட் ஆகிற அன்னைக்கே ஃபாலோ த பிளான் அன்னைக்கு கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்கள் மூட் ஷுட் நாட் அஃபெக்ட் த பிளான். உங்கள் மூடு சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த புத்தகம் எடுத்து அன்றைக்கி படித்து ஆகணும். தட் இஸ் அ வே யூ கேன் ஹேண்டில் தட் மூட். ஏன்னா மூட் ஸ்விங் நிறைய வரும். லாங் டேர்ம் ஜேர்னியில் கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா இந்த மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரி போக முடியாது இல்லைங்களா? இப்போ நான் டெய்லி வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி என்ன மூடு நல்லா இருக்குமா? இருக்க முடியாதுல்ல. ஆனால் டெய்லி நம்ம நல்லா வீடியோ பண்ணணும்னு நம்ம யோசித்தோம்னா அதுதான் பிளான். அப்படி தான் பண்ணி ஆகணும். என் மூடு எப்படி வேணும் இருக்கட்டும், பண்ண வேணது பண்ணிகிட்டே இருக்கணும். என்னோடய ஹெல்த் எப்படி வேணும் இருக்கட்டும், வேறு எந்த விஷயங்களும் எப்படி வேணும் இருக்கட்டும். அப்படி தானே? இஃப் யூ ஹவ் டிசைடட் டு டூ சம்திங் ஜஸ்ட் டூ இட். அந்த மாதிரி யூ ஃபாலோ த பிளான். தோஸ் டேஸ் ஆர் வெரி வெரி கிரிட்டிக்கல். அந்த நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு நாள் உங்களை தொடவே முடியாது. இன்னும் அந்த திஸ் இஸ் ஒன் திங், லைக் யூ டோன்ட் கிவ் அப் ஆன் த பிளான்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஒன்று, ஹவு டு வி மென்டலி ஸ்டெபிலைஸ் ஆர் செல்ஸ். மூடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகுதுன்னா ஹவு டு யூ பிரிங் யுவர் செல்ஃப் பேக் டு நார்மல்சி. இடையில யூ நீட் டு டேக் அ ரீசெட். ஒன்று, உங்கள் கோல் எதுவும் இருக்கட்டும், லைஃப் வந்து அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ யூ நீட் டு லைட்டன் அப் த லோட். கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளை எடுத்து உங்கள் கண் முன்னால் வச்சுட்டு, வாட் எவர் இட் இஸ், இட் மே பி அ லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம், பட் ஸ்டில் டேக் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி இவள் தான் என் வாழ்க்கையில் வந்து என்ன சுத்த விடுறாங்க, இவன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் என்னோடய பிரச்சனைகள், இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்னோடய பிரச்சனைகள். நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? நீங்கள் இத்தனை பேர் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதானா? என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா? நான் அழப்போகிறேன்னா நான் உங்களை பற்றியே யோசிச்சு எனக்கு இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்தால் நான் பயந்துடுவேன்னா? இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, என்ன பிடிக்குதோ நீங்கள் பிடிக்கிற மாதிரி செய்யுங்க, என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த பிரச்சனை அவ்வளோதானே, இந்த பிரச்சனையும் தாண்டி நான் போவேன், நீங்கள் இங்கேயே இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளே அந்த பிரச்சனைக்கிட்ட அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இஃப் யூ ஸ்பீக் டு இட், யூ டேக் இட்ஸ் பவர் அவே. இட் இஸ் லைக் யூ டெல்லிங் யுவர் செல்ஃப் indirectly that this can be handled, because உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஹேண்டிலபிள் பிரச்சனைகள் தான். ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஆர் வெரி 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 ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். லைக் இஃப் யூ கில் சம்படி யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் அல்டிமேட் க்ரைம் இல்லை? யூ கான்ட். அது ஒரு அன்ஃபர்கிவபிள் ஹாரபிள் திங் தான். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எனிதிங் அதர்ஸ் தட் கம்ஸ், தீஸ் ஆர் த திங்ஸ் தட் கம்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் தான் தாண்டி போயிட்டு இருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக தாண்டி போயிடுவீங்க. ஸோ யூ டேக் ஆல் ஆஃப் யூர் ப்ராப்ளம்ஸ் இன் ஹேண்ட், யூ ஸ்பீக் டு தம், டெல் தம் தட் தேர் வொர்த் நத்திங். நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யார் பெரிய ஆளாண்ணா வந்திருக்கீங்களா? வந்துட்டிங்கன்னா இங்கே இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உங்களை ஹேண்டில் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன், இங்கே இருந்து பாருங்கள் அப்படின்னுலாம் நீங்கள் ரொம்ப 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 எனர்ஜி அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டிங்கன்னா they will stop being these huge things and start being small things. This is a mentally, you're just tricking your own mind to stop giving them so much importance. Now ultimately everything is important if you make it important இல்லைங்களா? நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படிக்கிற ஒரு குழந்தைனா ஒரு பீரியட் கட் பண்ணுறது will be like life threatening thing for you. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு பீரியட் அட்டென்ட் பண்ணுறது will be life threatening thing. இந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் பெஞ்ச் இஸ் ஜஸ்ட் மெட்டஃபராக சொல்கிறேன். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டிப்பிக்கல் யூஸுக்கான சொல்கிற மெட்டஃபர் மாதிரி சொல்கிறீங்க. அதில் வேறு எதுவுமே இல்லை. ஐவ் சாட் இன் போத் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அண்ட் லாஸ்ட் பெஞ்ச் அண்ட் எவ்ரிவேர் இன் பிட்வீன். அதனால அது ஒன்றும் பெருசு இல்லை. பட் ஆஸ் அ மெட்டஃபர், படிக்கணும்னு ஆசை இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணுறது கஷ்டம். படிக்கக்கூடாது, வெளியே போய் விளையாடணும்னு ஆசை இருக்கிற ஒருத்தருக்கு உள்ளே வந்து உட்கார்றது கஷ்டம். அதுதான், தட்ஸ் அ சிம்பிள் பாயிண்ட். ஸோ பிரச்சனைகளும் நம்ம பார்க்குற மாதிரி தான். த மோர் யூ திங்க் ஆஃப் தெம் as பிக், த பிக்கர் we will imagine them to be. நம்ம பிரெயினுக்கு அதை ப்ரொபோர்ஷனேட்லி பார்க்க முடியாமல் போயிடும். நம்மளோட பர்செப்ஷன் பிகம் skewed. we lose our ability to see it in perspective. நமக்கு அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி ஹியூஜ்னு தெரியும். தட் இஸ் வை we have to physically think of it. இவ்வளோ தானே, நீ தானே பெரிய ஆள், போ போ அப்படின்னு 2 தடவை சொல்லிடுச்சுன்னா நமக்குள்ளே வந்து அவ்வளோதான் இல்லை அப்படின்னு தோணும். And if you can make fun of it, if you can make humor out of it, that really helps. இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் ரொம்ப இருக்கிற டைமில் அதை பற்றி if you are able to light-heartedly speak to yourself about it, இது தானே பெரிய பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு ஒரு whatever it is that is funny to you, if you are able to talk like that, then you will really heal. அந்த பிரச்சனையோட உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த grip இருக்குல்ல, அது போயிடும்.
This problem only has power over you when you allow it to have power over you. When you think of it as nothing, it becomes nothing. கொஞ்ச நேரமாவது if you're able to look at it as nothing, அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வில் ஸ்டார்ட் டு காம் டவுன் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் டு திங்க் ஆமாம்ல அவ்வளோதான் இல்லை அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் டு காம் டவுன். தென் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், தேர் ஆர் நிறைய தண்ணி குடிக்கிறது, தட் ஹெல்ப்ஸ் லைக் கீப் யுவர் பாடி ஹைட்ரேட்டட். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ டு மேக் யுவர் செல்ஃப் காம். நல்ல மியூசிக், சர்டன் பீட்ஸ் வில் காம் யூ டவுன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், டு ஹேண்டில் திஸ் ப்ரெஷர், ஒரு சில டைமில் அவர் ப்ரெஷர் வில் கம் ஃப்ரம் அதர்ஸ். There are two kinds of pressures that come from others. One is lots of expectation on you. Second is no belief in you. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ப்ரெஷர் தான். ஒன்று, நிறைய உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. லைக் இந்த பையன் படித்து இவன் வேலை வாங்கி தான் என் குடும்பம் வந்து காப்பாற்றணும்னு அப்பா அம்மா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்கல்ல, அதே ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்த பீப்புள் வில் ஃபீல் லைக் எனக்கு தாங்க முடியல, எனக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு ஒரு டைப் இருக்கலாம். ஃபார் தோஸ் பீப்புள் த திங் இஸ், அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமல் இந்த ப்ரெஷர்லேயே அவங்க இது பண்ணுறது சரியாக வராமல் டென்ஷன் அதிகமாகி என்ன செய்கிறதோ அது பத்தாது, இன்னும் செய்யணுங்கிற அந்த ஒரு இட் வில் பி லைக் ஒரு காலம் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரீச் ஆக முடியாது, மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டூ ஹை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆள்களுக்கு when they are pressured from outside, இந்த அவுட் சைட் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது they will start expecting too much from themselves. எனக்கு இவ்வளோ நான் டெலிவர் பண்ணால் தான் ஐ எம் worth it அப்படின்னு வரும். ஸோ ஃபார் தோஸ் பீப்புள் you need to understand that effort மட்டும்தான், that is the only thing that we really have control over. Outcomeங்கிறது it is not in our hands, it's not our business, it's not our problem. கரெக்டாக ஃபோக்கஸ்டான பிளான்ட் எஃபர்ட் நம்ம எடுக்கிறீங்கன்னா that is enough. அதுக்கு மேலே யாருக்கும் we don't owe anybody anything. நம்ம யாருக்குமே வந்து நீங்கள் நல்ல ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுக்கணுங்கிறதுக்கு மீறி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், ஒரு வேலை ஒரு என்ஜாய்மெண்ட்டு கூட இல்லாமல் இருந்து உட்காந்து படித்தா ஆகணும், இத்தனை மார்க் எடுத்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ டூ அ சின்சியர் எஃபர்ட் எடுத்துட்டிங்கன்னா யூ ஸ்டார்ட் ப்ளீஸ் ரிவார்டிங் யுவர் செல்ஃப். நல்ல ஒரு மைல் ஸ்டோன் வரும்போது ப்ளீஸ் செலிப்ரேட் இட். உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள், ஈவன் இஃப் இட்ஸ் அன் எஃபர்ட். இந்த போர்ஷன் நான் 5 நாளில் படிப்பேன்னு நினச்சி நான் 4 நாளில் படித்து முடிச்சிட்டேன்னா அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நிறைய அந்த மாதிரி when you start appreciating yourself, take this as fun and please take time off and do something else in between and then come back to this re-energized. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மேலே இருக்கிறதுக்கு அர்த்தம் நம்ம வெயிட்னால அப்படியே ஃபால் டவுன் ஆகுங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. எவ்ரிவன் இஸ் எக்ஸ்பெக்டிங் குட் திங்ஸ் அபவுட் யூ, கிரேட், நல்ல விஷயம், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. பட் அதுக்குன்னு we should not be crushed under the weight of these expectations. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அன் அவுட் சைடு திங். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கணும். உங்களோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஐ கேன் ஒர்க் அப் டு திஸ் மச், இந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் போட முடியும், திஸ் இஸ் மை சின்சியர் எஃபர்ட். இந்த எக்ஸ்பெக்டேஷனை யூ நீட் டு கண்டினியூஸ்லி ரீச் இட். அதுக்கு மேலே மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருந்தாலும் யூஸ்வலி தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி டைட் டு ரிசல்ட்ஸ், நாட் எஃபர்ட்ஸ். அவங்க ரிசல்ட் மேலே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. தட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ், தட்ஸ் நாட் யுவர் கன்சர்ன். திஸ் மைட் சீம் கோல்ட் ஹார்ட்டட், பட் த ட்ரூத் இஸ் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற அளவுக்கு வாழ்கிறது நம்மளோட வேலை கிடையாது. நம்மளோட வேலை என்னென்னா நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது. ஸோ அவர் பொட்டென்ஷியல் இஸ் டு புட் இன் அவர் சின்சியர் எஃபர்ட். என்ன குவான்டம் ஆஃப் எஃபர்ட் எனக்கு போட முடியும், தீஸ் ஆர் மை கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ளே இருந்து திஸ் இஸ் மை இன்டெலிஜென்ஸ், திஸ் இஸ் மை நாலேஜ், திஸ் இஸ் மை டைம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ளே தீஸ் ஆர் மை ரிசோர்ஸஸ். இதிலிருந்து வாட் இஸ் த பெஸ்ட் தட் ஐ கேன் டூ. இஃப் யூ ஆர் டூயிங் இட், இஃப் யூ ஆர் ஹிட்டிங் தேட் பெஞ்ச் மார்க் டே இன், you are meeting expectations, you are doing well. Nothing more. அதுக்கு மீறி நீங்கள் யாரையும் ப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு மீட் யுவர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ரீசனபிள். யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் நாட் பி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் யுவர் ரிசல்ட் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ஆன் யுவர் எஃபர்ட். இன்றைக்கி எனக்கு என்ன எஃபர்ட் பண்ண முடியும், தட் இஸ் இன் ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன். லைக் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக உங்களோட கேப்பபிலிட்டி என்னென்னு அசஸ் பண்ணிவிட்டு திஸ் இஸ் த பெஞ்ச் மார்க் எஃபர்ட். இந்த பெஞ்ச் மார்க் இஃப் ஐ எம் ஹிட்டிங் இட், ஐ எம் மீட்டிங் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு யூ நீட் டு டேக் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் யுவர் ரிசல்ட், புட் இட் ஆன் த எஃபர்ட். எஃபர்ட் கரெக்டாக இருந்தால் ரிசல்ட் தானாகவே வந்துடும்.
அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்காக ரிசல்ட் வரவும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்றதுனால ரிசல்ட் வராமையும் போக மாட்டேங்குது. Forget about result, focus on your effort. Every single thing that I have ever been able to achieve or I have seen anybody else achieve is only because they focused on their effort, not on the result. ரிசல்ட் பார்த்துருக்கிறவங்க யாரும் எங்கேயும் போய் சேர்ந்தது கிடையாது. ஆனால் எஃபர்ட்டில் கன்சிஸ்டன்ட்லி அவங்கவுங்க பெஞ்ச் மார்க் பர்ஃபார்மன்ஸ் ரீச் ஆனவங்க தேவ் always succeeded, invariably succeeded. That is inevitable. இன்னொன்று, ஒரு சிலருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். லைக் யாருமே என்னை மதிக்கலை, யாருமே என்னை நம்பலை, என்னால் எல்லாம் இது முடியுமா, என்ன எப்படி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்க, இப்படி இருக்கும். இதுவும் வெரி காமன். அப்படி இருந்ததுன்னா again the same thing that I was saying before that applies to you too in a different way. That is a great relief in a way. ரொம்ப 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆள்கள் உங்கள் மேலே வைக்கிறதை விட ஒருத்தர் நம்பாமல் இருக்கிறது இஸ் ஈஸியர் டு லிவ் வித். இப்போ கேட்கும்போது நமக்கு இது கஷ்டமாக இருக்கும், அவன் நம்பலை இவன் நம்பலை. ஆனால் வென் யூ அச்சீவ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். தட் இவரெல்லாம் ஒருத்தர் நம்பவே இல்லை, அண்ட் அப்போ பாருங்கள் இப்போ ஹூ ஹேட் த லாஸ்ட் லாஃப் அப்படின்னு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஈவன் தென் மற்றவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு லேக் தேர் ஆஃப், அவங்களுக்கு பிலீஃப் இருக்கா இல்லையாங்கிறது இட் இஸ் நாட் யுவர் கன்சர்ன். அவங்களே எல்லாம் புரிய வச்சு, என்னை மதிக்க வச்சு, அவங்கள எல்லோரும் சப்போர்ட் பண்ண வச்சு, அவங்க எல்லாம் என் மேலே நம்பிக்கை வர வச்சு நான் எஃபர்ட் பண்ணுறேங்கிறது முட்டாள்தனம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்புறதா நம்புங்க, பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சுங்க, சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க, திட்டுறதா இருந்தால் திட்டுங்க, ரிடிக்யூல் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அதெல்லாம் நம்மளோட கன்சர்ன் கிடையாது. நன் ஆஃப் தேட் மேட்டர்ஸ். நமக்கு ரிசல்ட் போடுறவங்க யாருமே அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கா, டீச்சர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, உலகமே சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஆன்சர் எப்படி இருக்குது, இல்லை உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களோட ஜாப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுதான் பார்ப்பாங்க ஒழிய உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட் எஸ் ஓர் நோ இஸ் நாட் அ ஃபேக்டர். தட் இஸ் நாட் கவுண்டட் எனிவேர். இட் ஷுட் நாட் பி கவுண்டட் இன்சைட் யுவர் ஹெட் ஆல்சோ. இதை ஒரு பெரிய ஃபேக்டராக வைக்காதுங்க. இட் இஸ் அ ராங் கன்செப்ஷன் டு திங்க் தட் எல்லாரோடைய சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா பண்ணுவேன். நோ, அப்படி இல்லை. எல்லாருடைய சப்போர்ட் இருந்ததுனால நல்லா பண்ணுவாங்களோ, எல்லாருடைய சப்போர்ட் இல்லாததுனால கெட்ட பண்ணதுங்களோ, நத்திங் லைக் தட். இஃப் யூ ஆர் மென்ட் டு டூ அ குட் ஜாப், யூ வில் டூ இட் ரிகார்ட்லெஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லைனாட்டும் சரி. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே டெல்லியில் வருஷக்கணக்காக உட்காந்து அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர் அங்கிள் ஆன்ட்டி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சு அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொடுத்து பிடிச்ச கோச்சிங் சென்டரில் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் நைட்டு வரைக்கும் கூட வச்சு நைட்டு தூங்காமல் கூட உட்காந்து ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுற எக்கச்சக்கமான ஏராளமான குழந்தைங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் இந்த சப்போர்ட்டுக்கு அவ்வளோதான் வேல்யூ. இட் இஸ் ஜஸ்ட் அ லாஜிஸ்டிக்கல் கன்வீனியன்ஸ். பி வெரி வெரி ஷுர் இட்ஸ் அ லாஜிஸ்டிக்கல் கன்வீனியன்ஸ், நத்திங் மோர் தென் தட். அவங்க சப்போர்ட் இருந்தால் நமக்கு கன்வீனியன்ட். ஆனால் கன்வீனியன்ட் இருக்கிற வேலை மட்டும் பண்ணுறதுக்கு நம்ம வரல. இஃப் தே டோன்ட் சப்போர்ட் இட், தட் இஸ் ஸ்டில் ஓகே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இஃப் தேர் ஆக்டிவ்லி ஹேம்பரிங் யூ, ஃபைண்ட் அ வே அரவுண்ட் இட், ஃபைண்ட் அ வே அவுட் ஆஃப் இட், மூவ் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தேட் சிச்சுவேஷன். அதிலிருந்து வெளியே நீங்கள் இன்னொரு பக்கம் போய் படிக்கிறது எப்படி, இன்னொரு இடத்துல உட்காந்து படிக்கிறது எப்படி, ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் வச்சாவது படிக்கிறது எப்படின்னு பாருங்கள். இல்லை அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோடது ஒரு இட் இஸ் நத்திங். அவங்களோட சப்போர்ட் அப்ரூவ் இல்லை அவங்க கையில் இருக்கட்டும், கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்டிமேட்லி தே டோன்ட் ஓவர் சப்போர்ட். யாரும் நம்மளை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா உலகமே அதை சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. I've said it many times and I will say it again. It is not people's job to support us. It is a misconception that everybody just because they are in the same house have to support you. அவங்க உங்கள் கூட வாழ்கிறாங்க தான். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும். உங்கள் வாழ்க்கை வாழறதுக்கு அவங்க வரல. அதனால let them do whatever they like. Then what do? You again make the same thing. You make a benchmark. என்னோட benchmark performance இது. Am I hitting it? Am I hitting it today? Am I hitting it tomorrow? Am I hitting it day in, day out? This is my benchmark performance. இது minimum that I have to do every day. So that I will eventually see my result. இந்த plan நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா daily in the effort if you keep matching. Nothing like it. வேறு ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு ஒரு நாள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் திஸ் இஸ் மை மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எஃபர்ட் அண்ட் ஐ எம் புட்டிங் இன் திஸ் எஃபர்ட். எஃபர்ட்னா எப்படி? யூ குவான்டிஃபை இட். இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணுறது, இந்த டாபிக் தரவாக படிக்கிறது, இந்த பேப்பர் எழுதுறது, இந்த ஸ்கில், இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ நான் கம்ப்ளீட் பண்ணுறது, வாட் எவர் இஸ் யோர் பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க்குக்கு யூ நீட் டு அச்சீவ் இட். யோர் பெஞ்ச் மார்க் எஃபர்ட்.
யுவர் டேஸ் அவுட்புட் ஷுட் பி ஈக்குவலிங் யுவர் பெஞ்ச்மார்க் எஃபர்ட். இன்றைக்கி நான் இவ்வளோ பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி அது பண்ணணும், அவ்வளோதான். இஃப் யூ கீப் டூயிங் இட் யுவர் மென்டல் ப்ரெஷர் வில் ஃபால் ஆஃப். நீங்கள் எப்போ உங்கள் பெஞ்ச்மார்க் எஃபர்ட்டுக்கிட்ட போகாமல் உங்களோட எஃபர்ட்டு கம்மி பண்ணுறீங்களோ கான்ஃபிடென்ஸும் கம்மி ஆகிடும். பிகாஸ் யூ ஃபீல் யூ கேனாட் ரிலை ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலையேன்னு உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட மைண்ட் வாய்ஸ் சொல்லும். அதனால் மேக் யுவர் பெஞ்ச்மார்க் எஃபர்ட். இவ்வளோ தான் எனக்கு நியாயமாக என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இது டெய்லி ஐ வில் கீப் டூயிங் இட் அண்ட் எவென்ச்சுவலி யுவர் பெஞ்ச்மார்க் வில் ஸ்லோலி கோ அப் பிகாஸ் யுவர் எஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீசிங். டெய்லி ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வில் பிகம் பெட்டர் அட் இட். இல்லை நேச்சுரலி அது படிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் கெட்டிங் பெட்டர் அட் இட் யுவர் பெஞ்ச்மார்க் எஃபர்ட் வில் கோ அப். அண்ட் ஆஸ் இட் கோஸ் அப் அண்ட் டெய்லி யூ கீப் ஹிட்டிங் இட் யுவர் கான்ஃபிடென்ஸ் வில் பி தேர், அப் தேர். யார் சப்போர்ட் பண்ணாலும் இல்லைனாலும், எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும், எது நடந்தாலும் சரி, யுவர் கான்ஃபிடென்ஸ் வில் பி அப் தேர். Your mental peace will be up there because you are only focusing on this day. இன்னும் வரப்போ ஒரு 4 வருஷம் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டோம். 2 வருஷமோ 4 வருஷமோ 1 வருஷமோ 6 மாதமோ whatever, that is not my concern. Today is my concern. Take all of your focus on today. இன்றைக்கி நான் இது பண்ணுவேன்னு நினச்சேன்ல, இது பண்ணுவேன், இது பண்ணி தான் தூங்குவேன், எது நடந்தாலும் சரி I am going to do it. அப்படின்னு when you change and put all your focus on that effort and you hit that benchmark performance, your mental stress and strain will go away. That is the only way to handle this kind of long-term exams, competitive exams. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை ஒரே வழி. இப்படி நீங்கள் if you are doing it consistently, nothing like it, entirely you will be able to handle all of the ups and downs of a long-term preparation, long-term goal. I wish you the very best. Hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye-bye.